பேசுறப்ப இட்ஸ் ஃபெல் லைக் அவரு படத்துல பேசுற மாதிரி தான் இருக்கு. தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். இது ஏதோ டயலாக் படம் மாதிரி இருக்கு. அவரு லைக் ஏன்னா அவர் நம்ம வந்துட்டு ஒரு 60 படம் நடிச்சிருப்பாரா. சோ அந்த படத்துல பார்த்து இப்ப ஒரு சட்டசபையில பேசுறப்ப இது படத்துல பேசுற மாதிரி இருக்கு. லைக் அங்க ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்ன அவரு வாட் அங்கிள் திஸ் வெரி ராங் அங்கிள் இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். ஆனா சம்டைம் ஒரு ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சு ஏதோ படத்துல எடுக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு தெரி படமோ இல்ல சர்க்கார் படமோ எடுக்கிற மாதிரி இப்படி செஞ்சிரு. ஸோ இப்போ என்ன அதுக்கு இப்போ அவர் படம் நடிக்கலான்றியா இல்லை சிஎம்மாக இருக்கட்டும்ன்றியா? ஆக்சுவலி நீ பேசுறது கூட எங்களுக்கு பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது. கேட்கலையா நாங்கள்? இப்போ அவர் பேசுனா உனக்கு என்ன பிரச்சனை? வாய் மூட்டு தான் கேள. படம் நடிக்கவே போயிருக்கலாம், படம் நடிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ வாட்? படம் நடிக்கிற மாதிரி இருந்தா படம் நடிச்சுட்டு தானே எல்லாரும் அங்கேருந்து வந்திருக்காங்க. இப்போ வாய் மூட்டு கேளு. இப்போ நீ பண்ணுறது கூட தான் ட்ராமா மாதிரியே இருக்குது, படம் நடிக்கிற மாதிரியே இருக்குது. யாராச்சும் போய் காமெண்ட் பண்ணாங்களா? இல்லை தானே. வாயே மூட்டே இரு, வெட்டி பேச்செல்லாம் வேணாம். நீ கூட தான் அங்கே நிறைய டைலாக்காக இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க. யாராச்சும் இழுத்து போட்டு வச்சு பேசுனாங்க? யாரும் கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க மேடம். கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கேன் தெரிக்கதா நீயும்.